தேவைகளை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜீவராசிகளை நம்ம வாழ வச்சோன்னா இவங்களும் வாழ்வாங்க, நாம்ளும் நல்லா இருக்கலாம். 14 ஆண்டுகளுக்கும் மேலாக தினமும் ஆயிரக்கணக்கான கிளிகளுக்கு உணவளித்து வருகிறார்கள் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையை சேர்ந்த பேரட் சுதர்சன் வித்யா தம்பதி. யார் இந்த பேரட் சுதர்சன்? எதற்காக இவர் தினமும் கிளிகளுக்கு உணவளிக்கிறார்? கிளிகளுக்கு உணவளிக்கும் இவரது பயணம் பற்றிய செய்தி தொகுப்பினை தற்போது காணலாம். குமுதம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த பேரட் சுதர்சன் கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பு பறவை இனத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் உணவளிக்க தொடங்கியதாக குறிப்பிட்டார். நான் கிளிங்களுக்கு தான் சாப்பாடு போடணுன்னு போடல. 14 வருஷத்துக்கு முன்னாடி பறவை இனத்தை காப்பாற்றணும் தான் நான் போட்டேன். அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. ஏன்னா நம்ம சுற்று வட்டாரத்தில் மரங்கள் ரொம்ப கம்மியாயிடுச்சு காலப்போக்கில். அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் தெரிகிறத பார்த்துட்டு நான் கொஞ்சம் இந்த தானியம், சாப்பாடுங்க, அரிசி, பழங்கள், சீசன் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வைக்க ஆரம்பித்தேன். அதுனா நான் காலப்போக்கில் ஃபஸ்ட்டு ஒரு 100 கிளிங்க வர ஆரம்பிச்சதுங்க. அப்படியே இயர் பை இயர் என்ன ஆயிடுச்சுன்னா வருஷம் தாண்ட அவங்க இப்போ பார்த்திங்கன்னா ஜனவரியில் ஒரு 10,000 வருவாங்க. இதுவே சம்மர் கோடை காலத்தில் ஒரு 2,000-3,000 கிளிங்க வரும் சார். நாள்தோறும் பறவைகளுக்கு அரிசி, பழங்கள், வேர்க்கடலை, கோதுமை, கம்பு போன்ற தானியங்களை கிளி, புறா உள்ளிட்ட பறவைகளுக்கு உணவாக அளித்து வருவதாக தெரிவித்தார் பேரட் சுதர்சன். டெய்லி சார் அரிசி போடுவேன், புழுங்கல் அரிசி, ஊற வச்ச புழுங்கல் அரிசி, சீசன் ஃப்ரூட்ஸு, இன்னும் அந்த நேரத்துக்கு என்ன வருதோ அந்த பழங்கள், அப்புறமா வேர்க்கடலை அது போடுவேன். அதுவே புறாக்களுக்கு கோதுமையும், சிட்டுக்குருவிங்களுக்கு கம்பும் போடுறேன். நாளுக்கு நாள் கிளிகளின் வரவு அதிகரித்து வருவதால் தங்களது தேவைகளை குறைத்து கொண்டு பறவைகளின் உணவு தேவையை பேரட் சுதர்சன் பூர்த்தி செய்து வருகிறார். செலவுன்றது இது நான் எதிர்பார்க்காம நடக்கிறது. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 100 கிளிங்களுக்கு தான் சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணேன். இவங்க என்னன்னா வருஷம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, இத்தனை கிளிங்க வருது. இவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னோடய தேவைகள் நான் கம்மி பண்ணிக்கிறேன். இவங்க வரவு அதிகமாக நான் என்ன பண்ணுறேன், என் செலவுகள்லாம் கம்மி பண்ணிட்டு இவங்களோட உணவை நான் பூர்த்தி பண்ணுறேன். மரங்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டதால் பறவைகளின் இருப்பிட தேவைக்காக மரம் நடும் பணியையும் தான் செய்து வருவதாக கூறியுள்ளார் பேரட் சுதர்சன். நம்ம இந்த பறவை இனத்தை அதிகமாக்கணும்னா இவங்க நிறைய மரங்களை நடுறாங்க. இப்போ நீங்கள் கூட பார்க்கலாம், நிறைய மரங்கள் விதை நான் போட்டு என்ன பண்ணுறேன், ஒரு 1000 மரம் நட்டு வச்சுருக்கிறேன். அங்கங்கே போய் நட்டு வருவேன். இந்த எம்டி லேண்டில் போயிட்டு நான் நட்டுட்டு வரேன். இந்த மரங்கள் கிளிங்க கொடுத்த விதை, பறவை இனம் நிறைய விதைங்க கொடுப்பாங்க, அவங்களும் நடுறாங்க. என் வீட்டுக்கும் கிஃப்ட்டு தராங்க. எல்லாம் எம்டி லேண்டில் போய் போட்டு நிறைய மரங்கள் ஆக்கி வச்சுருக்கேன். மரங்கள் தான் அவங்க வீடு சார். மெயினாக இந்த பறவை இனத்தோட அவங்களுக்கு நம்ம என்ன திருப்பி கொடுக்கணும்னா, இந்த இயற்கை மீட்டு கொடுத்தோன்னா அவங்க நிறைய நம்மளுக்கும் இந்த மரங்களை நிறைய நட்டு தருவாங்க. தற்போது கோடை காலம் என்பதால் கிளிகளின் வரத்து குறைவாக உள்ளதாகவும், மற்ற காலங்களில் கிளிகளின் வரத்து அதிகமாக உள்ள போது வெளிநாடுகளில் இருந்து கூட சுற்றுலா பயணிகள் வந்து பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தான் வசிக்கும் இடத்தை தேடி வரும் பூனை, ஆடு போன்றவற்றிற்கும் தேவையான உணவுகளை வழங்கி வருவதாகவும் கூறுகிறார் பேரட் சுதர்சன். அளிக்கிறேன் சார். நம்ம வீட்டுக்கு ஒரு 50 பூனைங்க இருக்குது. அதேமாதிரி 150 ஆடுங்க வரும். அவங்களுக்கு தழையும் இந்த அரிசியும் கொஞ்சம் போடுவேன். பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் மீந்து போன தானியங்களையும் பறவைகள் குடிப்பதற்கு தண்ணீரும் வைக்க வேண்டுமென பேரட் சுதர்சன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதனிடையே அங்கு கிளிகள் கூட்டத்தை பார்க்க வந்த சிறுவனிடம் இவ்வாறு அறிவுரை வழங்கினார் பேரட் சுதர்சன். அவற்றை உணர்ந்த சிறுவனும் அனைவரும் பறவைகளுக்கு உணவு, தண்ணீர் வழங்க வேண்டுமென கூறினர். பேரட் சுதர்சனை போல் நாமும் நம் வீட்டருகே வரும் பறவைகளுக்கு நம்மால் முடிந்தளவு இல்லாவிட்டாலும் நம் வீட்டில் மீந்து போன உணவை வைத்து பறவைகளுக்கு பசியாற்றுவதுடன் இந்த கோடை காலத்தில் அவைகளின் தாகத்தை தீர்க்க தண்ணீரும் வைத்து பறவைகளை காப்போம்.